யாரு ரொம்ப அப்புறம் தான் ஈஆர் ஞாபகம் வந்து ஓ இந்த மாதிரி கட்சி எல்லாம் அங்கங்க இருக்கிற கட்சிகள் அந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு பண்ணுவா போல. இது தேர்ட் ஃப்ரண்ட் வந்து அவங்க யார் கூடனா இந்து முன்னணி இருக்காங்களா, அவங்க அர்ஜுன் சம்பத் அவங்களே வந்து சண்டை போட்டு 4-5 பேரா பிரிஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்த்து வச்சு ஆரம்பிப்பாங்க தோழர். அதான் அண்ணாமலை வரா போல தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக்குறதுக்கு. அந்த புலியும் ஆட்டையும் வச்சு ஒரு ப்ரொஃபைல் பிக்சரோட ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தானே தமிழ் என்னது தமிழ் என்ன புலிய அவமானப்படுத்துறீங்களா? புலிகள்னா அதுக்கு ஒரு இது இருக்கு. அவர் வச்சிருந்தாருங்க ப்ரொஃபைல் பிக்சர். ரொம்ப இது பண்றீங்க போங்க. அவன் ஸ்பேஸ் பக்கம்லாம் போயிடறாங்க தயவு செய்து. இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், அவர் கட்சி தலைவருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து போனேன். அது கூட வந்து சரி ஸ்பேஸ லிசன் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு அப்ப நம்ம தலைவரை பத்தி பேசும்போது பரவாயில்ல பாத்துக்கலாம், யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு தைரியம் வந்துச்சு. ஓகேங்களா, அவங்க அபியூசரா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு ஒரு பயமே இல்லாம நான் பாட்டு போய் அவங்க அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் அதை வந்து கொஞ்சம் பொறுமையா பேசி இல்லை நான் எப்படி பேசுறேன், நீங்க அந்த டோன்ல பேசுனீங்கன்னா நானும் அதே டோன்ல வந்து பதில் சொல்லுவேன். எனக்கு வந்து வருத்தமா இருக்கும், தோழர் திருமான்னு சொல்லுங்க, ஏன் திருமாவளவன் யாராச்சும் சொன்னா எனக்கு அப்படி தோணும். அப்ப வந்து நான் வந்து இல்ல அவனை இந்த திருமாவளவன் இருக்கானே அப்படின்னு பேசுறாரு அந்த இவரு அந்த பிளாக் பேந்தர். அப்ப எனக்கு நான் சாதாரணமாவே நீங்க இப்படி பேசுங்கன்னு சொல்ற ஒரு ஆளு ஏன் முன்னாடி இப்படி பேசுறாங்கன்னு அதை என்னால ஏத்துக்க முடியல. ஓகேங்களா, அதனால அந்த ஒரு கோவத்துல பரவாயில்ல என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், இன்கேஸ் அவங்க தப்பா பேசினாங்கன்னா உடனே லீவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கோவத்துல உள்ள போய் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஓவரா பேசி இது பண்ணாங்க. ஸ்ரீதோழர் ஒரு 6 மாசம் இங்க இருப்பீங்களா இன்னும் ட்விட்டர்ல இருப்பீங்களா தோழர்? அதுக்கு கேட்கலையா இருப்பீங்களா ஸ்ரீதோழர் இன்னும் 6 மாசம் இருப்பீங்களா? இருப்பேன் எப்பயுமே ட்விட்டர்ல. நான் பதில் சொல்றேன். நான் சொல்றேன் 6 மாசம் கழிச்சு பாருங்க ஸ்டாலினை திட்டிட்டு உதயநிதி வாழ்கன்னுவா போல அந்த மாதிரிதான் அந்த ஆளு. அதனால கடந்து இல்ல ஸ்ரீதோழர் பிளாக் பேந்தர் யாரு தெரியுமா? ஒரே ஒரு பதில் தான், வாழும் பனீர் பாபு தான் வந்து பிளாக் பேந்தர். இப்ப எப்படி அவர் கட்சி விட்டு போனாரோ அந்த மாதிரி வந்து நம்ம கட்சியில இருந்து போனவர் தான் பிளாக் பேந்தர். இல்ல பேசவே முடியாத ஒரு உதாரணத்தை கொடுத்துட்டீங்க. நாங்களாம் அவரை வந்து ஏதோ திராவிட போர்வால் மைக்கேல் அண்ணனோட அடுத்த வாரிசு அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தா நாங்க. விஜயராகவன் மைக்கேல் வழியில் மாரிதாஸ் அரெஸ்ட் பண்றாங்களா? அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன சேமா அவங்க திராவிட போர்வாள்கள் வெளியில எடுத்தோட நீங்க வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. அவர் மார்வல்ல சேர்ந்து உலகத்தை காப்பாத்த போறாரு, நீங்க என்ன திராவிடரை காப்பாத்த போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இவனுக்கு பாருங்க மைக்கேல் முத கொண்டு தெரிஞ்சிருக்கு. மைக்கேல் ஒருத்தர் அந்த வாங்கி டைம்ல முக்கியமான பிரச்சனைக்கு அவர் தான் இருக்காரு. ஆமா இல்ல பர்னிக் தோழர், நீங்க வந்து இந்த சேம் மணிகண்டன் இருக்காரு பாருங்க, அவருக்கு குரு வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. அதுல வந்து மைக்கேல் அண்ணன், விஜயராகவன், இவரு நம்ம பிளாக் பேந்தர் 3 பேர் தான் குரு. ரைட் தோழர். இல்ல சிறப்பான பர்னிட் அவங்க எல்லாம் வந்து பிரபாகரன் எதிர்ப்புல ஒன்றிணைவாங்க. இல்ல தேவையில்லாம நடுவுல இதையும் சொன்னாருங்க. ஓகேங்களா, நாங்க விசிகேன்றதுனால வந்து நாங்க எதை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சு அவர் வந்து அதை வந்து இது பண்ணாரு. தமிழ் தேசிய தலைவர் கூட இருந்தார் அவரு, அதனால நாங்க அப்பெல்லாம் அவரை தூக்கி போட்டோம், அப்பெல்லாம் அவர் வந்து பெரிய ஆளாவே ஆகல. அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத பாயிண்ட். ஓகேங்களா, அந்த மாதிரி எப்பயுமே ஒரு 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 கட்சி நல்ல கட்சி இருந்தா தானே அதை வந்து ஒரு பார்ட்டியில வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அது எது பார்ட்டியா இருந்தாலும் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ காங்கிரஸோ ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு கூட்டணி சேர்க்கறாங்கன்னா அவங்களோட தேவை இருக்கிறதுனால தானே சேர்க்கறாங்க. ஆனா உடனே அதாவது சம்பந்தமே இல்லாத ஒரு டாபிக் இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறது இங்க இருக்கிற அரசியல், ஏன் வந்து நீங்க அதுக்கு ஜம்ப் பண்றீங்க, அதை ஏன் கொச்சப்படுத்துறீங்க? நீங்க அதுல பாதிக்கப்பட்டிருக்கவங்கன்னா அந்த வழி என்னன்னு தெரியும். நீங்க இங்க இருந்துட்டு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு அதுல இருக்க நியாயம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க அங்க போய் பாத்தீங்களா? அங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனாலும் ஒருத்தரை வந்து அப்ரப்டா அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணி இவங்க ஒண்ணுமே இல்லாதவங்கள இவங்கள மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இவங்களோட பார்ட்டில இருந்து வெளியே போனா அந்த 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 டே அந்த செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி ஆராசா வச்சு ரொம்ப கொச்சையான ட்வீட்டை போட்டாங்களோ அப்பத்துல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து அந்த செகண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை
இந்த அப்ப டாக்ஸிக் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம்ல. விட்டுட்டு போனா அந்த பொண்ணையோ, பையனையோ போட்டு அடிக்கிறது. அவங்கள வந்து அசாசினேட் பண்றது. ஏங்க இதுக்கும் இவங்களுக்கும் கூட டிஃபரன்ஸ் இல்ல. கூட ஏங்க இவங்க கூட இருக்கும்போதே அப்படிதாங்க பேசுவானுங்க இவனுங்க. ம். இல்ல தோழர் ரொம்ப இத சிம்பிள் தொடர்ந்து தோழர். இப்ப நம்மலாம் ஒண்ணா இருக்கோமா? இப்ப பின்னாடி போகும்போது நான் இப்ப நம்மள பத்தியே தப்பா பேசுவானுங்க. அந்த மாதிரி ஆளுங்க. சோ அந்த இதெல்லாம் வந்து நீங்க எதிர்பார்க்கவே கூடாது அவங்க கிட்ட. இப்ப கூட்டணியில வந்து பிசிகேவோ கம்யூனிஸ்டோ யாராவது வந்து சேர்ந்து டிஎம்கே வலுவாகிறதுனால இதாகிறதுனால இந்த இணையத்துல உட்கார்ந்துருக்கவனுக்கு ஏதாச்சும் அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இருக்கா? இணைய கூலிப்படையா இருக்கு இல்ல நீங்க விட்டுட்டு போறதுனால இவனுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா? ஆனா அவன் வந்து அந்த கொத்தடிமை புத்தியில இருந்து அவன் பேசிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னே தெரியாது. அவனுக்கு வந்து டிஎம்கே தூக்கி பிடிக்கணும். நீங்க வந்து முதுகுல குத்திருக்கீங்க. இப்ப இன்னைக்கு காலையில பர்னிட் நம்ம பேச ஒன்றாட்ட கேட்டப்ப இதை விட கொடுமையான விஷயம் அவங்க சொன்னது நீங்க கேட்டீங்கன்னா இதுக்குதான் நீங்க டென்ஷன் ஆவீங்க. ஓகேங்களா? எங்க கட்சியில இருக்கிற ஆட்கள் வந்து எங்க உட்கட்சி பிரச்சனை என்னன்றது உள்ளபடியே எங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? அதை நாங்க வந்து பொதுவெளியில பேச விரும்பல. ஓகேங்களா? இவங்க சொல்ற கதை மட்டும் நீங்க கேளுங்க. நாங்க வந்து என்ன பண்ணிட்டோமா, இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணி நாங்க தான் வந்து டிவிகேவை வந்து குட் ஃபேம்ல கிரியேட் பண்ணி நாங்க வந்து ஜெயிக்க வச்சோம். அதனாலதான் நாங்க தோத்து போனோம். அதாவது அவங்க தோத்து போனதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து பண்ணையார் ஆட்சி பண்ணதோ இல்ல ஊழல் பண்ணதோ, மக்களுக்கு வந்து மக்களோட அடிப்படை தேவைகள் வந்து சரியாகல அப்படிங்கிறதோ, அங்க அங்க இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகாத பிரச்சனை நிறைய இருக்குன்றதோ, எத்தனை எத்தனை பிரைவேட்டைசேஷன் மாத்துனாங்க அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 5 எம்எல்ஏ வந்து சேர்ந்து அவங்கள வந்து நாங்க வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் டிவிகேல வந்து நாங்க ஜாயின் பண்ணி நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம்னா உங்களை வந்து ஜெயிக்க வச்சிட்டோம் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு எவ்வளோ ஒரு 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 பொய்யான விஷயமா இருக்கு. இதை யாராச்சும் ஏத்துப்பாங்களா? இது வந்து ஒரு ஒரு பேசிக் அறிவு இருக்கு. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைகிட்ட சொன்னா அந்த குழந்தை சிரிக்குமா இல்ல சிரிக்காதா? ஸ்ரீ தோழர் ரொம்ப சிம்பிளான பதில் தான் தோழர். நேத்து அவனுங்க என்ன சொன்னானுங்க? விசிகேக்கு வந்து வெறும் 0.5% தான் ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றானுங்க. அதையும் சொல்றானுங்க நம்ம வந்து டிவிகே ஓட்டு போட்டனால தான் ஜெயிக்க வச்சோம்னு சொல்றானுங்க. இப்ப இதுவே கான்ட்ராடிக்டிங் பாயிண்டா இல்லையா? அதே மாதிரி அந்த லூசுங்களுக்கு தெரியல. நம்ம நின்னது 8 தொகுதி. 8 தொகுதியில நின்னா அது 1%க்குள்ள தான் வரும் ஓட்டு. நம்ம 234ல நின்னாதான் நம்ம எத்தனை ஓட்டு கட் ஆயிடுச்சு. என்ன முரளி உங்க நண்பரை வந்து விசிகேன்னா கிடையாது. ஏன்னா நம்ம 234 நிக்கல. திட்டுறாங்க. நல்லா திட்டட்டும், இன்னும் நல்லாவே திட்டட்டும், ஒன்னும் தப்பு இல்லை, தவறு யாரையா இல்லை. திட்டுறா? கேக்குதா? ஹலோ, அறிவில்லைன்னு கேட்டுச்சா? நான் அறிவில்லைன்னு பேசுறது சொல்லிட்டாங்க. எஸ்கராத்தோல சொல்லுங்க. கேக்குதா? அறிவுள்ளதான் அவனுக்கு. எஸ்கராத்தோல சொல்லுங்க. கேக்குது. இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம எக்ஸாக்டா சொல்லவே முடியாது. எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் நடக்குது ஒரு அலையன்ஸ்குள்ள போகும்போது அப்படின்ட்டு. டிஎம்கேக்கு வந்து லெஃப்ட் பார்ட்டிஸ் விசிகே எல்லாமே வந்து சின்ன சின்ன பார்ட்டி தான், அதுல டவுட்லாம் வேண்டாம். ஆனா அந்த லெஃப்ட் இந்த விசிகே வரதுனால டிஎம்கேக்கு ஒரு பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் இருக்கு அவங்க கிட்ட பேசிக்கலி. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு மக்கள் கிட்ட வந்து ஒரு ஒரு ஃபேஸ் வந்து உருவாகுது. அது வெறும் திமுகவால மட்டும் உருவாகல, அது வந்து கூட்டணி கட்சிகளும் சேர்த்து தான் உருவாகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது விசிகாவோ இல்ல லெஃப்டோ ஒரு இடத்துல நிக்கிறாங்கன்னா அங்க இருக்கிற டிஎம்கே ஓட்டர்ஸ் பேஸ் வந்து அவங்களுக்கு ஓட்டு போறாங்க. ஆனா அதே மாதிரி மத்த இடத்துல மிச்ச ஒரு 8 இடங்கள் இல்ல 8 இடங்களோ 5 இடங்களோ இல்ல இந்த லெஃப்ட் விசிக்காக கழிச்சிருங்க, மிச்சம் 220 215 இருக்குல்ல, அங்கே இருக்கிற சின்ன சின்ன லைக் எஸ்பெஷலி லெஃப்ட்டுக்கு ரொம்பலாம் இல்ல, சின்னதாக விசி கேட்கற எப்படின்னு கணிக்க முடியல. பட் ஆனா அங்க இருக்கிற ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்துருது. ஸோ இவங்க வந்து சும்மா வந்து இந்த கால் அவுட் பண்றாங்க இல்லையா, நீங்க ஏதோ வந்து அவங்க அவங்க அந்த அவங்க 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 கூட அலையன்ஸ் இருந்துதான் வந்து இந்த பார்ட்டிஸ் எல்லாம் வந்து சீட்டே ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து என்ன சொல்றது? அப்ப எதுக்கு அப்படி என்னமோ அவங்க கிட்ட போய் நம்ம எல்லாம் கெஞ்சி என்ன அலையன்ஸ் சேர்த்துக்குங்கன்னு சொல்லி சேர்ந்தா மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஓட் டிரான்ஸ்ஃபர்லாம் எப்படி நடக்குங்கிறதுலாம் மேபி வந்து அந்த அந்த பிஎல்ஓ லைக் அந்த பூத் ஆஃபீஸர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்களா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அதெல்லாம் ரிலீஸே பண்ண மாட்டாங்க வெளில, எப்படி ஓட் டிரான்ஸ்ஃபர் அது. ஆமா, இல்ல இஸ்கராத்தோல எனக்கு இப்ப ஒரு டவுட். இப்ப நீங்க சிபிஐ சிபிஎம் சேர்ந்து ஜெயிச்சீங்கல்ல, அதனாலுமே உங்களோட ஸ்ட்ராங்கான பெல்ட் தானே அது? விசிகாக்கு ஸ்ட்ராங்கான பெல்ட் தான் அது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த அந்த பெல்ட்ல மட்டும் இருக்கிற விசிக லெஃப்ட் ஓட்ஸ் மட்டும் அவங்களுக்கு போல.
அவங்களுக்கு மத்த இடத்துல இருக்கிற லெஃப்ட் விசிகே ஓட்ஸும் அங்க போயிருக்கு, இல்ல அவங்களுக்கு இல்ல போயிருக்கு. அது ஓகே, அது பிளஸ் எனக்கு புரியுது. பிளஸ் ஆனா நான் நீங்க சொல்றது நின்ன பெர்செப்ஷன் 5 இடத்துல பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பெர்செப்ஷன் அது பாலிடிக்ஸ் ஓகே. அவங்கள வந்து ஒரு லெஃப்ட் ஸ்பேஸ்ல டிஎம்கே நிறுத்துதுல, அதனாலயே நிறைய ஓட்டு வரும். அதை வந்து உங்களால மெஷரே பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். அது கரெக்ட் ஈஸ்வரா தோழர், அது எனக்கு புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க 5 இடம் நிக்கிறீங்கன்னு வச்சுக்கலேன், அந்த 5 இடத்துல ஒரு 3 இடம் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, 2 இடம் வந்து நீங்க உங்களுக்கும் அந்த தொகுதிக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு 2 இடமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த 5ல நீங்க ஜெயிச்சது வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற ஜோன்ல தானே நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. கண்டிப்பா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க சீட் ஜோன்ல. அதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் இப்படி கொடுப்பாங்க. சரி, ஆனா கரெக்ட். எனக்கு ஒரு டவுட் இஸ்கரா, நீங்க வந்து இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கெஞ்சி கெஞ்சி அவங்க தான் வந்தாங்கன்னு. அவன் கேட்டா அவங்க நீங்க தான் வந்தீங்கன்னு. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுக்கு வந்து ஒரு லெஃப்ட் பேஸ் இருக்கு. நீங்க ஒன்னும் கே செல்வகுமார் மாதிரியா அப்படியே ஐடியாலஜிக்கல் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த ஒரு கட்சியோ இல்ல புலிப்படை கட்சியோ இல்ல. ஏன்னா அவங்க 2 பேர்ட்ட தான் டிஎம்கே போய் கெஞ்சி கூட்டணி கூப்பிட்டுருக்கு. அவங்க அவங்க கூட்டணிக்கு அவங்க கட்சிக்கே கெட்ட பேர் ஏற்படுத்தியிருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு கே செல்வகுமார் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த கே செல்வகுமாருக்கு ஒரு சீட்டு கொடுத்து கெஞ்சி அவங்க காலில் போய் விழுந்து டிஎம்கே கூட்டணி கூட்டு வந்திருக்கு. உங்களை அப்படி கூட்டிட்டு வரல. இதை ஒத்துக்குவீங்களா? ஆமாங்க. அதுக்கு வந்து அகைன் திருப்பியும் அப்ப வந்து டிவிக்கே ஒரு ஆல்டர்னேட்டிவா இல்ல. ஓகேங்களா? அப்ப வந்து அந்த நிலைமைகளே வேற. நீங்க வந்து டிவிக்கே ஜெயிச்சு இப்ப கவர்மெண்டா இருக்கிறதுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் கம்பேர் பண்ண முடியாதுல்ல. அந்த டைம்ல வந்து டிவிக்கே வந்து ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போய் அவனை கூட்டணியில சேர்த்துக்கோன்னு கெஞ்சுனீங்கன்னு அவன் சொல்றேன். அவன் வந்து நீங்க தான், அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவன் தான் வந்து எங்களை கூட்டணியில சேர்த்துக்க சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொல்றேன். இல்ல, நான் அப்படி சொல்லல. அது வந்து ஒரு மியூச்சுவல் இதுன்னு சொல்றேன். நான் அப்படி சொல்லவே இல்ல. நான் வந்து அவங்க வந்து எங்ககிட்ட கெஞ்சினாங்கன்னா நான் அந்த அளவுக்குலாம் அதை கொண்டு போகல. இல்ல தோழர், அது சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் தான் தோழர் சொன்னது. அது வந்து நான் அப்படி சொல்லியிருந்தாலுமே அவன் டிஎம்கே ஒரு லெஃப்ட் லீனிங் லெஃப்ட் சென்ட்ரைஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா டோட்டலாவே வலதுசாரியா இருக்க முக்குளத்தூர் புலிப்படையோ இல்ல கே செல்வகுமாரோ அவங்க கூட்டணிக்கு வராங்கன்னா அங்க யாரு கெஞ்சிருப்பான்னு நான் கேக்குறேன். அது வந்து கண்டிப்பா திமுக தான் தோழர் இது பண்ணிருக்கோம். அந்த ஓட்டு இப்ப இது அந்த கேஸ்ட் ஓட் பாலிடிக்ஸ்க்காக அவங்க தான் போயிருப்பாங்க. அப்ப ஒத்த சீட்டு கே செல்வகுமாருக்கு இருக்க மரியாதை வந்து 4-10 சீட்டு கொடுத்து கம்யூனிஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களோட வன்மம். ஓகேங்களா? இப்படி எல்லாம் அந்த மரியாதை இங்க வந்து மரியாதை கொடுக்கறது, மரியாதை எடுத்துக்கிறது, யார வந்து பெருசா பாக்குறா, இதெல்லாம் மேட்டர் கிடையாது. அல்டிமேட்லி இதுதான். அப்படி ஓட்டு தான் இல்ல. நான் இவனுங்க வந்து நாங்க எங்கள்கிட்ட வந்து கம்யூனிஸ்ட் தான் கெஞ்சிச்சு இல்லன்னா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. கே செல்வகுமார்ட்ட போய் கெஞ்சினது யாரு? பிஜேபி கூட்டணியில இருக்க டிஎம்டி கிட்ட கெஞ்சினது யாரு? டிஎம்டிகே வந்து சேர்த்துக்கோன்னு சொல்லும் போது அன்பு அது ஆர்கே நகர் தேர்தல் அப்ப மக்கள் நல கூட்டணி முடிஞ்சு இவங்க தானே கூப்பிட்டானுங்க. நாங்க எங்க இவங்களை கூப்பிட்டான் நம்ம இல்ல, இவனுங்களே தோத்துட்டானுங்களே. இப்ப இவ்வளவு கான்பிடண்டா சொல்றானுங்கல்ல, இல்ல இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாங்கல்ல, தேமுதிக வந்து 10% இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் 0 தான் இருந்துச்சு அப்படின்னா, சரி உங்களுக்கு ஒரு 70% இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கணுமே. நீங்க ஏன் ஜெயிக்கல? என்ன ஸ்டாலின் தொகுதியிலே நீங்க ஜெயிக்கலையே? அப்படின்னும் போது நான் ஒண்ணு சொல்லவா உங்களுக்கு, ஏடிஎம்கே எல்லாம் அந்த அம்மா இருந்தனால இந்த லெஃப்ட் லீனிங்ன்றது இல்லாம அந்த கான்செப்டே இல்லாம, அப்ப பிஜேபி எல்லாம் இல்லாதனால, அந்த கான்செப்ட் இல்லாதனாலதான் மக்கள் நல கூட்டணியில உங்களுக்கு கம்மியான ஓட் ஷேர் கிடைச்சது. நீங்க ஆனா அந்த மக்கள் நல கூட்டணியை 21ல ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா உங்க ஓட் ஷேர் இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். சொன்னா யாரு கேக்குறா? இல்ல தோழர், மக்கள் நல கூட்டணி இருக்குல்ல, ஒரே நிமிஷம். இல்ல முரளி, 21 மக்கள் நல கூட்டணி தான். எங்க கூட்டணியில வந்து அவங்க சேர்ந்தாங்க, அதுவே மக்கள் நல கூட்டணி தான். இல்ல நான் சொல்றது அந்த லெஃப்ட் லீனிங்ன்றது உங்களுக்கு, அதாவது டிஎம்கே ஜெயிச்சிருக்கோம் 21ல, தனியா இருந்தா கூட ஜெயிச்சிருக்கோம். ஆனா 16ல யார் விஜயகாந்த் வச்சிருந்தோமா, அப்புறம் நாங்க வந்து அப்புறம் டிஎம்கே சேர்த்துக்கிட்டோம், அவ்வளவுதான். 2016 நம்ம ஜெயிக்கிற இதுதான். எப்படின்னா தலைவர் வந்து வெறும் 87 ஓட்டுல தூக்குறாரு. இப்ப அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா அது அபிஷியலாவே தேர்ட் அலைன்ஸ் தான். அது ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாலுமே தேர்ட் அலைன்ஸ் தான். அதை தான் வந்து தடுத்து நிப்பாட்டினாங்க ஏடிஎம்கேல டிஎம்கேல இருக்கிறவங்க.
அதே மாதிரி இப்ப அந்த சின்ன சின்ன கட்சிகள்னு சொல்றீங்களா, கம்யூனிஸ்ட், இல்ல ஒரு விசிகா. நிமிஷம், சாரி அன்பு, சாரி இன்டர் பண்றதுக்கு சாரி. ஆனா ஒன்னே ஒண்ணு அன்பு, நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, ஐசோலேட் பிஜேபி நீங்க தான் ஐசோலேட் ஆக்கிறீங்கன்னு. அதை 26 தேர்தல் ரிசல்ட் ப்ரூவ் பண்ணிருச்சு அவங்களுக்கு. ஆனா இப்ப என்ன பெரிய காமெடி என்னன்னா, தோழர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஐசோலேட் டிஎம்கே பண்றீங்க. இதுதான் அதெல்லாம் ஐசோலேட் ஆகாது. கருணாசு, புலிப்படை, டிஎம்டிகே, அண்ணாமலை, பிஜேபி இத்தனை பேர் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுற மாட்டாங்க, கை விட்டுற மாட்டாங்க. இந்தியா பிளாக்ல போய் பாருங்க, திமுக இல்லாத இந்தியா பிளாக் உருவாக்கி வச்சிருக்கீங்க. இது என்ன ஐசோலேட் டிஎம்கேவா? கூப்பிட்டு அவனை ஏமாத்திருக்கீங்க. இஸ்கரா ஐசோலேட் பிஜேபின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஐசோலேட் பண்ணி வச்சு இன்னைக்கு டெல்லியில நீங்க எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் போட்டிருக்கீங்க. நான் அப்பயே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். அன்பு திருப்பி சொன்னாரு இஸ்கரா சொன்னத. சின்ன கட்சி, சின்ன விசிகா, சிபிஎம் சின்ன கட்சி கிடையாதுங்க. 234 தொகுதியிலையும் ஆள் இருக்க பெரிய கட்சி தாங்க. ஏன்னா நாங்க நின்று பர்சன்டேஜ் காமிக்காம இருக்கலாம். இருங்க, நான் சொல்ல வர நான் இஸ்கராவும் சொன்னாரு. இருங்க, சின்ன கட்சினா ஓட் பேங்க் கம்மியா இருக்கிறத வச்சு நம்ம பேசுறதுதான். ஆனா உண்மையாவே சிபிஐ, சிபிஎம், விசிகா அவங்களுக்கு எல்லாம் எத்தனை ஓட் பர்சன்டேஜ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இங்க இப்போ இந்த வாக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் மேக்சிமம் ஜெயிக்கிற கட்சியா பாக்குறோம். பர்செப்ஷன் வைஸ் போயிடுறாங்க. அவங்க பிசிகாவா இருந்தாலும் சரி, சிபிஐ, சிபிஎம் இருந்தாலும் சரி, சில டைம் நீங்க ரொம்ப கோர் ஓட்டர்ஸ் போடுவாங்க. ஆனா அதை தாண்டி மெஜாரிட்டி ஒரு விசிகா தான் எனக்கு நல்ல கட்சி, டிஎம்கே விட இல்ல சிபிஐ தான் நல்ல கட்சி அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த எலெக்ஷன் நடக்கும் போது பர்செப்ஷன் வைஸ் யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்களோ, இல்ல யாரு வேணாம், இவங்க டிஎம்கே வேணாம்னா அப்ப ஏடிஎம்கே தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா, அந்த இதுக்கும் ஏடிஎம்கே வேணாம் அப்ப டிஎம்கே தான் ஜெயிக்கணும், நம்ம போய் விசிகாக்கோ சிபிஐக்கோ இந்த தனியா நின்றா சொல்றேன் போற்றக்கூடாது அப்படிங்கிறக்கான டிஎம்கேவும் போட்டுற மாதிரி தான் சூழ்நிலை இருக்கு. அதனால தேர்தல் அரசியல்ல இந்த மாதிரி கட்சிகளுக்கான கரெக்டான ஓட் பேங்க் நம்மளால கால்குலேட்டா பண்ண முடியாது. கால்குலேட் பண்ணா தனியா உறுப்பினர்கள் இந்த மாதிரி ஆட்களை வச்சுதான் இதுக்கு எவ்வளவு இது இருக்குன்னு கால்குலேட் பண்ண முடியும். தோழர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர், சொல்லுங்க. அப்புறம் என்ன தோழர் இந்த பக்கம்லாம் காணும், உங்க புரட்சி இல்லாம நாளே போகல தோழர். இன்னைக்குதான் லீவ், நான் நாளைக்குதான் வருவேன். புரட்சி பண்றவங்க எல்லாம் போலீஸ் விட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன சேமா, விவசாயம் அடிக்கிறீங்க, மாணவர்கள் அடிக்கிறீங்க. சரியில்லை உங்க போலீஸ். ஆமாய்யா, இன்னைக்கு அந்த சிபிஎஸ்சிக்கு அரெஸ்ட் வேற ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அந்த அரெஸ்ட் நீங்க பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் யாரையா பாத்துருவாங்க சேமா, கூப்பிட்டு நல்லா பாத்துருவாங்க சேமா. விட்டு பாக்குறது இல்ல. அறிவாலயத்துக்கு போயிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா முரளி ப்ரோ? யாரு? இங்க ஸ்பீக்கர்ல தான் இருக்காங்க அவங்க. இது வேறையா? யாரு ஸ்பீக்கர்ல இருக்கிறது 9 பேரு. கண்டுபிடிங்க டக்குன்னு. சேமாவை சொல்றாரு. சேமாவை தவிர மத்த யாருன்னு கண்டுபிடிங்க. முரளியா? நான் இங்க காலையில இருந்து உங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், என்னைய சொல்றீங்க? புரியலையே. அப்பப்ப மியூட் போட்டு போறீங்கல்ல. எனக்கு தூக்கம் வந்துருச்சுங்க நடுவுல. பேசிக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வந்துருச்சு. நடுவுல யாரோ பர்னிட் தோழர் கூப்பிட்டோட நானே வந்தேன். இஸ்கரா தோழர், நீங்க எப்படி ஆரம்பத்துல இருந்தே கம்யூனிஸ்டா இல்ல நீங்களும் ஊபி கம்யூனிஸ்டா? எல்லாருமே நாங்கெல்லாம் திராவிடத்துல இருந்து தான் வந்தவர்கள். திராவிடத்துல இருந்து வந்த உங்களையே பார்ப்பனர்னு சொல்றாங்க. நாரதர்னு சொன்னால எனக்கு விழுந்து சிரிப்பு, சிரிப்பு. ஆமா, அது என் பழைய கிளப் ஹவுஸ் ஐடிங்க ஃபார் யுவர் கான்டெக்ஸ்ட். அது எல்லாம் அந்த ஆவினாலதான் நான் பேசுறது அப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு நாரதர் கலகம் அப்படின்னு பேர் வச்சாரு. அதை நான் போய் பெரிய பெருமையா எடுத்து ஐடியில வச்சேன். அதை எல்லாரும் முடிச்சுட்டீங்க. என்ன பண்றது? ஆனா இவங்க குரூப்லயே சிரிக்கிறது இவர் ஒருத்தர், இவர் ஆவி, அப்புறம் சம்சீர், 3 பேரை தான் தெரியுமா. வேற யாரும் சிரிக்க கூட மாட்டேன். லொம்பன் அப்புறம் வச்சுக்கிட்டே கிடைக்கிறிய நீ இப்படி. இப்ப யார் அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்தா அது சொல்லிட்டீங்களா இல்லையா? நான் சேமா என்ன எப்படி உங்களுக்கு அறிவு டக்குன்னு யோசிக்க மாட்டேங்க. சேமாவை தவிரனா யாரு? அன்பு பாயிண்ட் மறந்துடும், நான் போட்டுக்கவா இடையில? போட்டுக்க நோட் பண்ணிட்டு வந்துட்டா. ஐயோ, 1 மணி நேரம் போயிட்டு கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்கான் பாரு. திராவிட பார்ப்பனர், ஆரிய பார்ப்பனர் தெரியும். நேற்று ரைட் அப் எல்லாம் பார்த்தேன். தலித் பார்ப்பனர்லாம் இருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தெரியலன்னா நாங்க சொல்லி தரோம்.
இது என்ன பீம்கி சேமா புதுசா இருக்கு இந்த தோழர் டேர்மே சேமா கேள்விப்பட்டதே தோழர் இல்லைங்களே. ரஞ்சித் வந்து இல்ல தலித் இத பார்ப்பனராம். வந்து ரஞ்சித் தானே சொன்னாப்ல, இல்ல ராயப்பன் அவர் ரஞ்சித் தான் கேள்வி ராயப்பன் தானே கேட்கணும். சொன்னாரு. பிளாக் பேந்தர் தானே ரஞ்சித் சொன்னா அவர் விசிலு. சொன்னாரு. அத வந்து இன்னைக்கு எடுத்துட்டு வரானுங்க. இல்ல இன்னைக்கே சொன்னது இவனுங்க நீங்க எடுத்துட்டு வரானுங்க. இவனுங்க ரஞ்சித்தை எப்படி திட்டுவான் எப்படின்னா பாத்துக்கோ, 2021 படம் வருது சார்பேட்டா ஆன்லைன்ல, ஃபயர் விடுறானுங்க. மறுநாளே ரஞ்சித் எதுக்கோ திட்டுறா போல, ஏதோ ஒரு கொலை நடந்துருச்சு, திட்டுறானுங்க. இவ்வளவுதான் இவனுங்க. நாளைக்கே சார்பேட்டா அத விட்டுருங்க. கர்ணன் வந்தப்ப அவனை தூக்கி வச்சு டைரக்டர் வாயிலே மீச்சிட்டு இருந்தானுங்க. மாமன் எடுத்ததுக்கு அப்புறம் மாறிட்டானுங்க. அவ்வளவுதான். ஒரு படம் எடுத்தானா மாறிடலாம் நீனு. ஐயோ, திராவிட இவனுங்க ஆட்சி மாமன்னன் பார்த்துட்டு ஃபகத் ஃபாசில் தான் ஹீரோன்னு நினைச்சிட்டு இருந்தவனுங்க. இப்ப கூட ஒண்ணு இல்ல, ஏகே ஐயா ஏகே அஜித்னு ஃபயர் விட்டுனுக்குறானுங்கல்ல. நாளைக்கே அஜித் விஜய்க்கு சப்போர்ட்டா ஒண்ணு பேசட்டுமே, இல்ல நல்லா ஆட்சி பண்றாரு சொல்லட்டுமே, முடிஞ்சு போச்சு. அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா ஏற்கனவே இவனுங்க தான் அறிவு பேசினாரு. எப்படின்னா, நான் ஒரு பேசிதான் வாட்டி அடி வாங்கினாரு அன்னைக்கு அந்த கரூர் விஷயம் அப்போ. சுரேஷ் சந்திரா ஒரு அறிக்கை விட்டு தான் அடி வாங்கினாரு. இல்ல அவ்வளவு பெருசா தேவையில்லாம. ரியாக்ட் பண்ணல இவனுங்க. ஓட்டு வேணுன்றதுக்காக ரியாக்ட் பண்ணல. இனிமேலாம் பார்க்க மாட்டானுங்க. இப்ப ஓட்டுலாம் ஒண்ணும் கிடையாதுல்ல. அதனால நாய் மாதிரி வெறி நாய் மாதிரி காத்திருப்பாருங்க. எவெல்லாம் கடிச்சிட்டு இருப்பாருங்க. திட்டுனானுங்களே போன வாரம் தான் திட்டுனானுங்களே. அவர் அண்ணனா தம்பியா அனில்னு பேர் வச்சிருந்தாரு. இவரும் அனிலான்னு போட்டு அடிச்சானுங்களே அவரையும். ஏன் விசில உனக்கு வேலை இல்ல இருக்கும்போதே இது டக்குன்னு ஞாபகம் வருமா இல்ல? அவனுக்கு திமுக அடிக்கிறதுக்கு என்ன வேலை இருந்தானா இல்லாட்டி என்ன, தூங்குறப்ப கூட அவனுங்களை அடிக்கணும். நிம்மதியாக அவனுங்களை இருக்க கூடாது. நம்மளை 10 வருஷமா நிம்மதியாக இருக்க விட்டானுங்களா, இழுத்து போட்டு அடிக்கணும். இந்த 5 வருஷம் தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிடைக்கும் போது இழுத்து போட்டு சாத்தணும் அவனுங்களை. ஆனா விசில் இப்ப அவனுங்க டிவிக்கு வந்தோடனே ஊபிக்கு போறேன், குஜராத்துக்கு போறேன், இங்கே ஓடி போறேன்னு சொல்றாங்களா? அது மாதிரிதான் நீ ஓடி பண்ணியா முன்னாடி? ஆமா, நான் அதனாலதான் குவைத்துல இருக்கேன் கொஞ்ச நாள். சர்மிளாக்கா சொன்னாங்கல்ல, இருந்தா ஏறி இல்லைன்னா ஓடி போன்னு. இருக்க விருப்பம் தான் தமிழ்நாட்டுல ஏறி, இல்லையா ஓடி போயிடு. எங்கேயாவது ஓடி போயிடு. கத்தா இருக்கு, எங்கேயாவது ஓடி போயிடு. என்ன பேனர்லாம் வச்சுட்டு இருக்கானுங்க டெல்லியில? இது காங்கிரஸ் ஜெயிச்சிடும் போல இருக்கு அடுத்த எலெக்ஷன்ல. வாய்ப்பு இருக்கு. ஐயோ, என்ன பீஸ் கட்டி எல்லாம் திருடிட்டு போறானுங்களா? வீடியோ எல்லாம் இருக்கா? அதெல்லாம் வெளியிட போறாங்களா? பீஸ் கட்டி திருடிட்டு போற வீடியோ எல்லாம் காப்பர் கம்பியில இருந்து கரண்ட் கம்பியில கைய வச்சிட போறானுங்க. அதை விட முக்கியமான நியூஸ், அறிவாலயம் போயிட்டு வந்தது யாருன்னு சொன்னீங்கன்னா ஒரு குழப்பம் இதுவாகும். இது நேத்து ஒருத்தன் வந்தான் முரளி ப்ரோ, வந்துட்டு காவைக்கு எனத்தான் ஆட்சி நடக்குதுன்னு பார்த்தா கடைசியில கொத்தடிமை ஆள் வருத்தத்துல இருக்கேன் இன்னும். எனக்கு அவன் பேசியல கூட டவுட் வரல. டக்குன்னு ஸ்டாலின் தொடரட்டும்னு ரிங்டோன் அடிச்சது பாருங்க. அப்பதான் எங்க அப்பா பார்த்து சிரிச்சுட்டு போனாரு. குளத்தூர்ல உட்காந்து கோமாளி கதறிக்கிட்டு இருக்கான் டெய்லி. இவனுங்க கிரைபேபி அவார்டு நம்ம கொடுக்கறானுங்க. ஏமர்லி ஐயா கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. சொல்லுங்க. மியூ வராரு. சேமா பேசுறீங்களா? மியூட். ஏன் சிஎஸ்கே ஆபீஸ்ல இருக்கீங்களா? ரொம்ப சைலண்டா நல்லா பேசுவார். ஆமா ப்ரோ, ஆபீஸ்ல இருக்கேன். அதாவது ரிங்டோன் அடிச்சது, நீங்க பேசும்போது ரிங்டோன் அடிச்சது ஸ்டாலின் தொடரட்டும், இதை நான் நம்பணும். யோ யாரு நீ? உங்க ரிங்டோன் என்ன மியூ தோழர்? அவர் வேற எங்கேயோ பேசுறாரு. அமைதியா சொல்லுங்க மியூ தோழர், எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ள நீ இங்கதான் இருக்கியா? ஆமா தோழர். சரி சொல்லுங்க, என்னாச்சு? பார்த்து எவ்வளவு உரிமையோட கூப்பிடுறாருன்னு. ஆமா மாரிதாஸ் சொல்லுங்க மியூ தோழர். ரைட், மாரிதாஸ்க்குலாம் இது போட்டுருக்காரு மியூ தோழர். மாரிதாஸ் என்ன வேணும்? ஆமா ரொம்ப மாரிதாஸ் சொல்லுங்க. என்னையா உங்க ஆட்சி ரொம்ப கிருத்திரம் பிடிச்சவங்களா இருக்கீங்க. ஏன் என்னாச்சு? ஸ்கேம் பண்ணி சுத்துறீங்க, என்னதான் கதை? ஓகே என்ன ஸ்கேம் தோழர்? ஐயோ அதான்யா, 200 யூனிட் நீங்க 200 யூனிட் குடிக்கல, உழவரை ஏமாத்திட்டீங்க. 5000 மட்டும் ஊதி உழவரை ஏமாத்தீங்க. சிங்கப்பெண்ணுன்னு சொல்லிட்டு சிங்கப்பெண்ணையும் ஏமாத்திட்டீங்க. நாளைக்கு நடக்க போறதா சொல்றாங்க, பாப்போம். சொல்லுங்க வேற. ஐயோ வேறலாம் இல்லையா, இது வரைக்கும் அதான் பண்ணிருக்கீங்க.